பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீத பகுதியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கதான உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதி 138ஆம் சங்கீதத்தில் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தாவீது எழுதின இந்த சங்கீத பாடலிலே இந்த ஒரே ஒரு வசனத்திலே 2 குணங்களை கொண்ட மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உயர்ந்தவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன், இந்த உலக அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் உயர்ந்தவராய் இருந்து யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மை உள்ளவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நோக்கி பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவனை. படித்தவனையோ, பட்டதாரியோ, அழகுள்ளவனையோ, அழகு இல்லாதவனையோ, இல்லை பிச்சைக்காரனையோ, இல்லை பிளாட்பாரத்தில் வாழ்கிறவனோ என்று அவர் பார்க்கவில்லை. யாரா இருந்தாலும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய குணாதிசயங்கள் ஒன்று தாழ்மை. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள படைத்த பரலோக பிதா தன்னுடைய குமாரனை தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு அவர் குமாரனாய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்ததனால்தான் இன்று அவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்று அவருடைய பிள்ளைகளாய் பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சபைக்குள்ள வருவதற்கே தேவ ஜனங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்று கர்த்தருடைய பிரகாரத்தில் நாம் கூடி வந்து தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதனால் தெரியுமா? கர்த்தர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்ததனால் நாம் இன்று தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தான் தாழ்மை. ஹல்லேலூயா. நாம் படித்ததுனால, நாம் நல்ல ஒரு பட்டங்கள் எடுத்ததுனால நாம் உயர்ந்தவர்கள் என்று அல்ல, நாம் கொஞ்சம் வசதி படைத்ததுனால நாம் வசதியானவர்கள் என்று மற்றவர்களை நாம் ஏளனமாய் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. நாம் யாரா இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் படித்து நிறைய பட்டங்கள் எடுத்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நிறைய படித்து அதிகாரப்பூர்வமான வேலை வாய்ப்புகளில் நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் வசதி படைத்து நிறைய இங்க இருக்கிறவங்க எல்லாரை விட ஒரு பெரிய வீடு வைத்தவர்களா இருக்கலாம், வசதி படைத்தவர்களா இருக்கலாம், பல ஏக்கருக்கு நீங்க சொந்தக்காரர்களா இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தாழ்மையுள்ளவர்களா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் உயர்ந்திருப்பதனால, நாம் வசதியா இருப்பதனால இல்ல, எல்லா ஜாதியும் என்னுடைய ஜாதி உயர்ந்த ஜாதி என்று உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குமானால் இன்று அதை தூக்கி எறிந்து விடுங்கள். ஹல்லேலூயா. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஹல்லேலூயா. உலக ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை வசதி படைத்தவர்களா இருக்கலாம், உலக மக்கள் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் உயர்ந்த படிப்பு படித்தவர்களா இருக்கலாம், உலக மக்கள் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை வசதி வாய்ப்பு பெரிய வீட்டிலே வசிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது கர்த்தர் பார்க்கவில்லை. கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் எல்லாரிடத்தும் தாழ்மைப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களை நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு குணம், கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உயரத்திலிருந்து தாழ்மை உள்ளவனையே அவர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிறீர்களோ அவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. பரிசேயன் ஆயக்காரன் என்று 2 பேர் இருந்தார்கள். ஆயக்காரன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எப்படி ஜெபித்தார்? பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொன்னார். அவர் பாவி என்று சொல்லப்படவில்லை. அவர் ஜெபிக்கும் பொழுது தன்னை தாழ்த்தி பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று ஜெபித்தார். அப்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், பரிசேயன் ஜெபித்தான், நான் எல்லாரை விட நான் உமக்காக அதிகமாய் வேதம் வாசிக்கிறேன், அதிக நேரம் ஜெபிக்கிறேன், அதிகமாய் உமக்காக உபவாசிக்கிறேன், அவனை காட்டிலும் நான் உத்தமன் என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டி ஜெபித்தான். ஆனால் தேவன் அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பரிசேயன் அல்ல, அவனை காட்டிலும் நீயே என் நீதிமானாக்கப்பட்டார். ஹல்லேலூயா.
ஆகையினால அதிக நேரம் ஜெபிக்கிறதோ, அதிக எல்லா ஆராதனை கலந்து கொள்வதோ, எல்லா ஆராதனை கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படுவது முக்கியம் அல்ல. அதன் மத்தியிலே கர்த்தருடைய பார்வைக்கு நாம் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அநேகரிடத்துல நம்ம இடத்துல அடிக்கடி தலை தூக்குற ஒரு காரியம் உண்டு. உன்னை காட்டிலும் நான் பெரியவன், உன்னை காட்டிலும் நான் படித்தவன், உன்னை காட்டிலும் எனக்கு அறிவு நிறைய இருக்கு, உன்னை காட்டிலும் எனக்கு விவேகம் நிறைய இருக்கு, நீ இப்படிதான் தேவையில்லாம யோசிப்ப, ஆனா உன்னை காட்டிலும் நல்ல நல்ல திறமையா யோசிக்க எனக்கு திறமை இருக்கு என்று நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்களால் அவை எல்லாம் குப்பையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை அறிந்து அவர் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, தாழ்மைப்பட்டு இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்பித்தபடி நாம் தாழ்மையுள்ளவர்களா இருப்போமானால் தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. உலகத்துல எது இருந்தாலும் அது உயர்ந்ததே இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்தினால் மட்டும்தான் அது உயர்வானது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுதுதான் நாம் உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. அநேகர் பேசுவதற்கு கூட, மற்ற இடத்துல பேசுவதற்கு கூட ஆள் பார்த்து தான் பேசுவாங்க. கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட குணம் இருக்குமானால் அதை இன்று மாற்றிக்கொள்ள வேண்டும். பேசுகிறது கூட தரம் பார்த்து, ஆள் பார்த்து, அழகு பார்த்து, வசதி பார்த்து தான் பேசுவார்கள். அப்படிப்பட்ட குணங்கள் உங்களிடத்தில் இருந்தால் இன்றைக்கே என்ன பண்ணிடுங்க, தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது குணங்கள் இருக்கா? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமைகள், சொம்பள ஒரு தண்ணி கொடுக்கறது கூட என்ன பார்ப்பாங்க, ஆள் பார்த்து தான் கொடுக்குறாங்களாம். அது இந்த ஊரில் நான் மெட்ராஸில் இருந்திருக்கேன், கன்னியாகுமரியில் இருந்திருக்கேன், இந்த மாதிரி யாரும் இல்லை. ஆனால் இங்கே வரும்போது எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. தண்ணி கூட என்னதான் பண்ணுவாங்க, பார்த்து தான் கொடுப்பாங்களாம். ஒரு வேளை தெரியாமல் நீங்கள் அவங்க திண்ணையில் செருப்பு போட்டு போயிட்டீங்கன்னா நம்ம கேவலமாக பார்க்குறாங்க. எப்படி நீ செருப்போடு இங்கே வரலாம்? செருப்பு அவங்க ஊருக்கு வெளியிலேயே போட்டுருணுமா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. இங்கே வந்த போது எனக்கு புதிதாக இருந்தது. ஒருவேளை இன்னுமே அந்த பழைய சடங்காச்சாரங்கள், ஒருவருக்கு தண்ணி கொடுக்காமல் இருப்பது, ஒருவர் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, ஒருவரை பார்த்து பேசுவது, இவங்க கூட பேசணும், இந்த ஜாலியார் கூட தான் பேசணும், இந்த ஜாலியார் கூட பேசக்கூடாது, இந்த ஊர்க்காரங்களாம் நம்ம சேர்த்துக்கணும், இந்த ஊர்க்காரங்களை சேர்த்துக்க கூடாது, இப்படிப்பட்ட குணங்கள் உங்களுக்குள்ள இருக்குமா என்று அதை என்ன பண்ணுங்க, குழி தோண்டி புதைச்சுடுங்க. கர்த்தர் நம்மளை அப்படி பார்க்கவில்லை. கர்த்தர் அப்படி பார்த்திருந்தா இன்றைக்கு நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று, கர்த்தர் எப்படி தாழ்மைப்பட்டு எல்லாரையும் நேசித்தாரோ அதே தாழ்மையின் குணம் நமக்குள்ள வந்து நாம் எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கிறவராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உயர்ந்தவர், தாழ்ந்தவர், படித்தவர், பட்டதாரி உள்ளவர், அழகுள்ளவர், அழகில்லாதவர் என்று யாரும் கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாரும் சமமே. அல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்ட பார்வையோடு, அப்படிப்பட்ட குணத்தோடு தான் நாம் மற்றவர்களிடத்துல பழக வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது என்று உங்களுடைய பழக்க வழக்கங்களை சீர்தூக்கி பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற ஒரு தாழ்மையின் ரூபத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற தாழ்மைப்பட்டவனே கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ள குணாதிசயங்கள் உள்ளவனே அவர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள், அகங்காரம் உள்ளவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்கு, என்னிடத்தில் இல்லாத ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறாராம்? தூரத்திலிருந்து பார்க்கிறார். உங்க கிட்ட கூட அவர் வரமாட்டார். அவங்க வாசனை கூட அவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஒருவேளை அந்த குணங்கள் உங்களிடத்தில் இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிட்ட வரமாட்டார், நமக்கு எந்த காரியத்துக்கும் நமக்கு உதவ மாட்டார் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. வேதத்திலே கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி பிதாவாகிய தேவன் மாம்சமான இயேசு கிறிஸ்து பூமியில பிறப்பதற்கு எப்படிப்பட்ட சகோதரியை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனிடத்தில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா. அவர் யாரை நோக்கி பார்த்தாராம்? மரியாள் இப்படியாக சொல்லுகிறார், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சகோதரியை கர்த்தர் தெரிந்து கொண்டார்?
தாழ்மையுள்ள ஒரு சகோதரி. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் தாழ்மையுள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி வாழ்ந்த ஒரு சகோதரியாகிய மரியாளை தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறப்பதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு சகோதரி. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய, அவர் செய்யக்கூடிய அதிசயங்கள், அவர் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை கூட தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்த்துதான் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல நமக்கு அது இல்லையே, இது இல்லையே, இப்படிப்பட்டவர்களை போல நம்ம இருந்திருந்தா நல்லா இருக்குமே, நம்ம எத்தனையோ முறை கதறுவது உண்டு, எத்தனையோ முறை செபிப்பது உண்டு. நமக்கு ஏன் கிடைக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன மேட்டிமை இருக்குது. ஹல்லேலூயா. அதை நாம் மாற்றிக்கொள்வோமானால் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் நீங்க புலம்பவே வேண்டாம். கர்த்தரை தேடி வந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் தாழ்மைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மரியாய் கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை, எனக்குள்ள கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தின் ரட்சகர் என்னிலே பிறப்பார் என்று மரியாள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்த அந்த அடிமையின் தாழ்மையுள்ள குணத்தை கர்த்தர் அறிந்து உலகத்தின் ரட்சகரே அவளில் இருந்து பிறக்க செய்தார். ஹல்லேலூயா. அப்போது உண்மையானால் இன்று நாம் தாழ்மைப்படுவோமானால் நம்மை கொண்டு இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ரட்சகரின் குணாதிசயங்கள் நம்மிலே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பெருமை உள்ள ஒரு மனிதனுக்கு என்ன நடந்தது என்று வாசிக்கலாம். தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனத்தை வாசிக்கலாம். 12 மாதம் சென்ற பின்பு உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். யார் இங்க சொல்றது? நேபுகாத் நேச்சர் என்கிற ஒரு ராஜா ஒரு அரண்மனையை கட்டிவிட்டு தன்னை பெருமை பாராட்டுகிறார். தேவனால் தான் அது கட்டப்பட்டது. தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த பாபிலோனின் ராஜா நேபுகாத் நேச்சர் தன்னை பெருமை பாராட்டுகிறார். நான் கட்டின மகா ராஜ்யம், நான் கட்டின அரண்மனை என்று சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து பேசினாராம். அப்படி புகழ்ந்து பேசினால் அவர் கிடைத்த தண்டனை வாசிங்க. அடுத்த வசனம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. போதும். இங்க ராஜ்ய பாரமே ராஜா விட்டு என்ன பண்ணிருச்சு? நீங்கி போயிட்டு. ஒரு ராஜ பதவியில ஒரு பெரிய ராஜாவா இருக்கிறவர் ஒரே ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு? இது என்னால கட்டப்பட்டுச்சு. என்ன சொன்னாரு? இது என்னால கட்டப்பட்டு, என் முயற்சி, என்னுடைய பணம், நான் செய்தது, என் பலன் என்று சொல்லி தன்னை பெருமை பாராட்டினதுனால ராஜ்யம் பாரமே அவரை விட்டு போயிற்று. கர்த்தர் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி கர்த்தரே அவரை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபை. எப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், நமக்கு எது இருந்தாலும் இது நான் என்னால் இல்லை, என்னுடைய பலத்தினால் இல்லை, என்னுடைய அறிவினால் இல்லை, என்னுடைய முயற்சினால் இல்லை, இது கொடுத்தது யாரு? கர்த்தர். இது தந்தது கர்த்தர். இது பேச வைத்தது கர்த்தர். இது செய்ய வைத்தது கர்த்தர். இதை நிதானிக்க வைத்தது கர்த்தர். இதை கட்டி எழுப்பினது கர்த்தர். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மேட்டிமையான கண்ணை கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள இப்படிப்பட்ட தாவீது சொல்லுகிற இந்த தாழ்மை நமக்குள்ளே கடந்து வருமானால் கர்த்தருடைய கிருபை பெருகும். ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்மை உயர்த்தி வைக்கும். ஹல்லேலூயா. ஆமான் என்கிற ஒரு அதிகாரி எஸ்தரின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, ஆமான் என்கிறவன் மொர்தெகாய் என்கிற கர்த்தரை சேவிக்கிற ஒரு யூத மனிதன் அவனை வணங்காததுனால அவருக்காக ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கினதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமான் என்கிறவன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே ராஜா செய்ய வேண்டிய வேலையை ஆமானை வைத்து ராஜா செய்து முடிப்பார். அப்படி அந்த ஆமான் ஊருக்குள்ளே குதிரையிலே உலா வரும் பொழுது எல்லா ஜனங்களும் அவரை வணங்குவாராம். யாரை?
ஆமானே, சரிங்களா? ஆனா மொர்தெகாய் என்பவர் தேவனை அறிந்த ஒரு யூத மனிதர். அவர் தேவனுக்காக மாத்திரம்தான் தன்னுடைய தலையை வணங்குவாரே தவிர எந்த மனிதருக்கும் தன்னுடைய தலையை தாழ்த்தினதே கிடையாது. ஆனால் இந்த ஆமானுக்கு ஒரு பெருமை, நான் ஒரு அதிகாரி ஆயிற்றே, நான் வரும் பொழுதெல்லாம் நான் பார்க்கிறேன் இந்த ஆமான் மொர்தெகாய் ஒரு நாள் கூட தலையை வணங்கி என்னை வணங்கவில்லையே என்று சொல்லி அவன் மீது எரிச்சல் கொண்டு அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை கூட எத்தனையோ சத்துருக்கள், நம்ம எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் நம்மளை அழிக்கும்படியாக, நாம் பூமியில இராமல் போகும்படியாக என்னதான் பண்ணாலும் இவங்க இயேசுன்னு வழிபடுறாங்களேன்னு சொல்லி இயேசுவை வழிபடாதபடி அவர்களை விட்டு பின்னாக எழுப்புவதற்கு தூக்கு மரங்கள் போன்ற எத்தனையோ சதிகளை நமக்கு செய்கிறார்கள். ஆனால் மொர்தெகாய் அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி, என் தேவனை மாத்திரம் நான் வேறு யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் என்று தீர்மானத்தோடு இருந்த மொர்தெகாயுடைய எண்ணத்தை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. இன்று நாம் என்ன சூழ்நிலை வந்தாலும் எல்லா சூழ்நிலை நாம் தாழ்மைப்பட்டு கர்த்தருக்கு வார்த்தைக்கு அடங்கி இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது நமக்கு எதிராக எத்தனை பெருமை பிடித்த மனிதர்கள் வந்தாலும், நமக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் வந்தார்களும் அவர்கள் நமக்காக வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள் என்பதை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு எதிராய் வருகிற சூழ்ச்சிகள், நமக்கு எதிராய் வருகிற சத்துடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி நாம் தாழ்மைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 138வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தையின்படி இன்று நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் கர்த்தர் நம்மை ஒரு தாழ்மையுள்ள ஒரு சகோதரியாய், தாழ்மைப்பட்டிருக்கிற ஒரு சகோதரனாய், எல்லா நிலையிலும் நாம் தாழ்மைப்பட்டு கர்த்தர் நம்மை உயர்த்துகிற அளவிலே நம்மை தாழ்மைப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் வருகிற மேட்டிமையான கண்களுடையவர்கள் ஒன்றுமில்லாமல் கர்த்தர் போக பண்ணுவார். ஹல்லேலூயா. வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.